பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் chapter 16 verse 7. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். People look at the outward appearance, but the Lord looks at the heart. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில ஏழையாக இருக்கிறோமா இல்ல பணக்காரராக இருக்கிறோமான்னு சொல்லி அப்படி காரியங்களெல்லாம் பார்த்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதில்லை. அவர் நம்மளுடைய இருதயத்தை பார்த்து, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்மையான இருதயத்தை பார்த்து அவர் ஒவ்வொருத்தங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அதனால இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப தாழ்வாக இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் அதனால என்ன மறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய தாழ்மையான இருதயத்தை பார்க்கிறார். அவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மனுஷங்க பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டார். அவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து, உங்களுடைய நல்ல குணங்களை பார்த்து நிச்சயம் அவர் உங்களை வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, தகப்பனே சபா பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்க. ஆண்டவரே சப்பா தாழ்மை உள்ளவர்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்கிற தேவன் அப்பா, ஆண்டவரே நீங்க தகப்பனே சப்பா பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சு கொடுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வெளி தோற்றத்தை பார்த்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம நல்ல எண்ணத்தோட நல்ல இருதயம் கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God bless you. Have a blessed day.